பொதுவாக நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பேசாதவங்க யாரும் இல்லை, அதெல்லாம் பேசுவோம். பட் நான் உள்ளே பேசுனது 2 இடத்துல. ஒன்று வந்து தேவை மாதிரிலாம் பேசாதன்னு திவாகரை பேசியிருப்பேன். நான் வெளியே வந்து தான் பார்த்தேன். இல்லை உள்ள அவங்க சேதன் நான் கேட்பாரு. இன்னொரு இடத்துல அரோர காதில் அது அவளுக்கே கேட்டிருக்காது. வக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன் நான். ஓகே. இது வந்து இதை வந்து ஏன் கேட்குறேன்னா, விஜய் சேதுபதி சார் சொல்லும் பொழுது உங்களை எழுப்பிட்டு அது பொது கருத்தா இல்லை உங்கள் மீது வைத்த கருத்தா? பொது கருத்து இல்லை. இந்த ஷோலேயே ஹையஸ்ட் பீப்பு வந்து விழுந்தது அவர் உங்களை எழுப்பிட்டாரு. ஆனால் கண்டென்ட் இந்த கண்டென்ட்டாக வந்துருச்சு. இந்த ஷோவில் இந்த 8 சீசனில் இல்லாத அளவுக்கு 9ஆவது சீசனில் இவ்வளோ பீப் போட வேண்டியதாக இருக்குண்ணா. அப்போ எழுந்து நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போ அவர் கேட்ட இடம் வந்து இதுதான். தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா கலை தான். கலை இல்லை, நீங்கள் அவர் கேட்கும்போது நான் சிரிச்சிருவேன். பார்த்தீங்களா? நான் சிரிச்சிங்க. என்ன கலை இது? நான் சிரிச்சேன்னா எங்கடா நம்ம பேசணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தட்டி என்னை பார்த்தா அப்படி கேட்குறாரு. உட்காந்துருக்க கண்டஸ்டன்ஸும் பேண்ட் முழிக்கிறானுங்க. கலை எங்கே பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம். இது வந்து அந்த இடத்துல நான் இதை சொல்லியிருப்பேன். நான் அதை ஏன் பீப் போட்டாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆதிரை நீ உன் இஷ்டம் இருக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு விட்டுருப்பா. அது ஷோ டெலிகாஸ்ட் ஆகிருக்கு, அதில் பீப் வரல. ஆனால் நான் இந்த வேர்டை தான் சொன்னேன். எனக்கு ஏன் பீப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் திருப்பி கேட்குறாரு. எனக்கு அப்பயே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏங்க நான் உங்களை திட்டிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னுவார். அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அது ஃபேக்டாக இருந்தால் நான் யோசிக்கலாம். நான் பேசவே இல்லை. நான் மற்றவங்க பேசி நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். நான் அது நல்ல சவுண்டாகவே பேசியிருக்கேங்க. பட் அதெல்லாம் பீப்பே போடலை.